எலும்பிச்சம்பழ தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு வழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அதை தவிர்த்து தேங்காய், பூசணிக்காய், ஆப்பிள் எல்லாம் வந்துடுது. இப்போ இந்த எலும்பிச்சம்பழம் அப்படிங்கிறது நிறைய நபர்களுக்கு தெரியும். அதை அம்பாளுக்கு நறுக்கி குங்குமம் தடவி பலியிடுவதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது. அது சண்டி ஹோமங்களில் அம்பாளுக்கு பிரதானமாக போடப்படுகிறது. இந்த பூசணிக்காயில் குங்குமம் தடவி ஹோமங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பூசணிக்காய் அப்படிங்கிறது நரபலி இட்டதற்கு சமம். அதே போன்று எலும்பிச்சம்பழம் அப்படிங்கிறது ஒரு சேவலை பலியிட்டதற்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது அதர்வண வேதத்தில். அப்போ சைவாதீனமான சில பலிகள் அப்படிங்கிறது தெய்வ தேவதைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமது பெண்கள் அதை போய் கோவிலில் நறுக்கி அதை புழிஞ்சு அந்த இடத்த அசுத்தப்படுத்தி அந்த சாரை எங்கே ஊற்றுறதுன்னு தெரியாமல் எங்கே பார்த்தாலும் சிந்தி அதில் விளக்கேற்றுறதுனால நிச்சயமாக பலன் கிடைக்குமான்னா கிடைக்காது. நிச்சயமாக அசுப பலன் அப்படிங்கிறது ஏற்படும். இது போன்ற விஷயங்களை கையாளுறதுனால தான் நிறைய நபர்களினுடைய வீட்டில் குறைகள், நிறைய கணவன் மனைவி ஒற்றுமையின்மை பிரச்சனை, இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். தயை கூர்ந்து எலும்பிச்சம்பழ தீபம் அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அப்படி செய்வதனால் நற்பலன் ஏற்படாது. இது சத்தியம்.